இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மஞ்சள், குங்குமம், பூவு. தம்பி, ரொம்ப நேரமா நீ பதட்டமா இருக்கிறத பார்த்தா உன் மனசுல எதையோ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கே. அது நிச்சயமா நிறைவேறிய தீரும். இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா என் பூமி என் மாமன் பொண்ணாயிடுவா. எனக்கு கட்டிக்கிற முறை, அதுக்கப்புறம் என்ன எங்களுக்கு கல்யாணம் தான். ஆமா ஆமா ஐயா, என் மனசுல இருக்கிறத சரியா சொன்னீங்க. என்ன ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் ஃபாஸ்டா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, சந்தோஷத்தை கவலைகளை அடக்கும் போது சில நேரங்கள்ல வார்த்தைகள் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கு. சொல்றத கேளு. இப்போ சரச்சந்திர மாமா யாரு? மாமா தான். வேற மாமா இல்ல, நமக்கு தாய் மாமான்னு சொல்லணும். கரெக்டா? கரெக்ட். தாய் மாமா பொண்ணு எனக்கு முறை பொண்ணாகுது. சரியா? சரி. சொல்றத கேளு. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பூமி நமக்கு தாய் மாமா பொண்ணாயிடுவால. ஆமா, ஆயிடுவா. ரெண்டு லவ்வர்ஸ விட மாமா முறை பொண்ணுக்கு நடுவுல அந்த பொன் சிரிப்பு, அந்த ரொமான்ஸ் வேற லெவல்ல இருக்க போகுது. அதுதான் என் சந்தோஷத்துக்கு காரணம். இப்ப புரியுதா? புரிஞ்சுதுடா. மீரா, காலையில இருந்து பாக்குறேன், எதுக்காக டல்லா இருக்க? பூமி நல்ல பொண்ணுதான், ஆனா பூமியை தத்தெடுக்கிற விஷயத்துல என் அண்ணன் அவசரப்படுறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம்லாம் எதுக்கு? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பூமி என்ன மூணாவது மனுஷியா? உன் அண்ணனோட சொந்த பொண்ணுதான். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? பூமி என் சோபா சந்திரா அன்னைக்கும் என் அண்ணனுக்கும் பிறந்த பொண்ணா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தனா, பூமிய உங்க அண்ணன் சொந்த பொண்ணு மாதிரி தானே பாக்குறாரு, அதான் அப்படி சொன்னேன். இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா உனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இல்ல? பைத்தியம் பிடிக்குது. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? என்னால எப்படி இந்த தத்து எடுக்கிறத நிறுத்த முடியும்? வேண்டாம் அப்படின்னு சத்தமா கத்தி சொல்லணும் போல இருக்கு. சொல்ல முடியாதே. உன்னுடைய உண்மையான கேரக்டர் வெளியில வந்துரும்னு உனக்கு பயம். வேற வழியில இத தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா ஒரு ஐடியா கூட தோண மாட்டேங்குது. ஆனா அபூர்வா, ஏதோ ஒரு விதத்துல என் மூளைக்குள்ள ஒரு சின்ன பிளான் முளைச்சிருக்கு. அத நான் வளர வைக்கவா? ஆனா இந்த பிளான்ல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்குமா? அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதிர்ஷ்டமும் கைகூடி வரணும். எனக்கு கடுப்பேத்தாம முதல்ல பிளான் என்னன்னு சொல்லு. நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயார். அதிர்ஷ்டம் எப்பவும் எனக்கு சாதகமா இருக்குங்கிறதுனாலதான் இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் மகாராணியா இருந்துகிட்டு இருக்கேன். சரியா பூர்வா, நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்ட. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? சொல்றேன், கேட்டுக்கோ. சித்தி, நமக்கு டைம் அதிகமா இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லி தொலை. ஆமா, அது ஒண்ணு இல்லம்மா. கரெக்டா அந்த தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும்போது கல்யாண மண்டபத்துல நம்ம இந்து மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சுக்க முயற்சி பண்ண மாதிரி நீயும் அதே மாதிரி எரிஞ்சு போயிடு. சொத்தெல்லாம் போயிடும்னு பயப்படுறியா நீ? நான் குறுக்க பேசுறேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. தத்து எடுக்கிறதுனாலே சொத்து உரிமை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆயிடும்ல மாப்ள. இங்க பாரு, எவ்வளவு சாப்பிட்டாலும் குறையாத அளவுக்கு நம்ம கிட்ட சொத்து இருக்கு. பேக்ல லட்சம் இருந்தாலும் பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் போயிட்டா கவலைப்பட மாட்டோமா? போதும் அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ப்ளீஸ் வெளியே போங்க. என் பொண்ணு தான் கவலையை உங்ககிட்ட சொல்ல முடியல. அத நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வருது.
ஐயா, நாழி ஆயிட்டே இருக்கு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? பூமி அதுக்குள்ள ஆக்ஷன்ல இறங்கிட்டா. மாப்பிளைக்கு ஒய்ஃபா உன் பிளேஸ காலி பண்ணிட்டு செத்து போன அவ அம்மா போட்டோ வச்சிட்டா. அதான் எனக்கு தெரியுது இல்ல சித்தி, மறுபடியும் எதுக்கு சொல்ற? ம். உனக்கு உன் முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. எனக்கு உன் மொத்த எதிர்காலமும் தெரியுதுமா. ஆமாமா. பூமி இந்த வீட்ல இருந்து உன்னை வெளியில துரத்திட்டா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ எங்க வீட்டுக்கு வந்துடுறியா? சும்மா உக்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ற வீடு இல்லம்மா எங்க வீடு. ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். ஆமா, உனக்கும் உன் பொண்ணுக்கும் ஏதாவது வேலை தெரியுமா? சித்தி, நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியோ? அது இல்லம்மா, ஃபியூச்சரை பத்தி நமக்கும் ஒரு பிளான் இருக்கணும்ல. எந்த வேலையும் தெரியலனாலும் பரவாயில்ல, வீட்டு வேலையை கத்துக்கோங்க. வேலைக்காரங்களுக்கு இந்த காலத்துல ரொம்ப டிமாண்டா இருக்கு. வாய முடிக்கிட்டு இரு. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத. அதனாலதாம்மா உன்னை நெருப்பு வச்சுக்கோன்னு சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் நின்னு போயிடும். உன்னை இப்ப கொல்ல போறேன் நானு. ஆம் சகஸ்ர சீர்ஷா புருஷः சகஸ்ராட்சஸ் சகஸ்ரபாத். ஐயா, தத்து எடுக்கிறதுன்னு சொன்னா தத்து குடுக்கறவாளும் தத்து எடுக்கிறவாளும் இருக்கணும். ஆனா என்ன, பூமிய பத்தி நீங்க எனக்கு முன்னாடியே சொன்னதுனால தெய்வமே உங்களுக்கு தத்து கொடுக்கற மாதிரி அவரோட பிரதிநிதியா நான் பூமியோட கைகளை வெத்தலை பாக்கல வச்சு பாலால அலம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கிறது மூலமா இந்த சுபகாரியம் பூர்த்தியாகும். இது விளக்கமா சொல்ல வேண்டியது என் கடமை. ஓ மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னே ச தீமஹி. பூமிக்கு யாரும் இல்லாமலாம் இல்ல, அவளுக்கு முன்னாடி தான் இருக்காங்க அவளுடைய அப்பா அம்மா. அவளுக்கு சொந்தம்னு நாங்க எல்லாருமே இருக்கோம். ஆனா எதையும் வெளியே சொல்ல முடியல. இந்த விசேஷத்துக்கு அப்புறம் பூமி எங்க வீட்டு பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லலாம்.